இந்த சிபிசிஎல் சார்ந்திருக்கக்கூடிய இந்த ஆரண்டார் இன்னைக்கு வெற்றிகரமாக 2163 பயனாளிகள் பயன்பெறுகின்ற விதத்தில் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய முன்னெடுப்பு, நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ஷானவாஸ், அண்ணன் கௌதமன், அண்ணன் நாகைமல்லி, இதோடு சேர்ந்து நம்முடைய மாநில தொழில்துறை அமைச்சர் திரு டிஆர்பி ராஜா அவர். ஏன்னா எனக்கே தெரியும், சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பும்போது தான் என் பக்கத்தில் தான் உட்காந்துருப்பார். அடுத்த நிமிஷம் அவர்கிட்ட கேட்டால் என் கையோடு கூட்டிகிட்டு போயிடுவார், எஃபர்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்க்க போயிடுவார். நேரம் கிடைக்கும் போது தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவரும் எடுத்து சொன்னார். நேற்று நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்களுக்கும் எங்களுடைய நாகை மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகள் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏறத்தாழ 112 கோடி ரூபாய் மதிப்புகளான இந்த ஒரு இழப்பீட்டு தொகையை வழங்கியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு அது சார்ந்து ஒரு 60 பயனாளிகள் ஏறத்தாழ ஒரு 33 கோடி ரூபாய் மதிப்பீட்டுக்கான அதுக்கான அதிகாரப்பூர்வ அந்த அப்ரூவல் கொடுத்துருக்கோம். இன்னும் 2 நாட்களில் அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் அந்த பணம் வந்து அது ஏறிடும். இது இல்லாமல் நீண்ட நாள் பிரச்சனையாக இருந்தால், எதிர்பார்ப்பாக இருந்தால் பட்டா கிட்டத்தட்ட ஒரு 482 பேர் அடுத்த மேக்சிமம் நம்முடைய மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் பட்டான்னு வரும்போது ஃபுல்லாக இறங்கி அதுக்கான வேலையை செஞ்சதன் காரணமாகத்தான் இத்தனை ஆண்டு காலத்தில் நமக்கு இவ்வளோ விதமான பட்டாக்களை நம்மளால் வந்து வழங்க முடிஞ்சிருக்கு. ஸோ மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் குறிப்பாக வருவாய்த்துறை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஒரு நன்றியை தெரிவித்து, அதோடு சேர்த்து மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்டங்கள் உதவுகின்ற அந்த ஒரு நிகழ்ச்சி இங்கே நடந்திருக்கு. நீங்களே பார்த்துருக்கோம். இருசக்கர வாகனம் வாங்குறது வந்து அவர்களுக்கு தேவையான அந்த உதவியும் இன்றைக்கி நாங்கள் வழங்குறோம். 2 நாட்கள் வந்து நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் டைடல் பார்க்கான ஒரு அடிக்கல் நாட்டு ஒரு நீண்ட ஒரு நாள் ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது. அதுவும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர், நம்முடைய மீன்வள தலைவர்களும் அடிக்கடி சட்டமன்றத்தில் பேசினாருன்னா இவர் நான் பார்க்கும்போது தான் அவர் பேசிட்டே இருந்தார். ஸோ அந்த ஒரு முன்னெடுப்பு, அதற்கும் நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சர் நம்மளுடைய டிஆர்பி ராஜாக்கு நான் நன்றி சொன்னேன். ஏன்னா டைம் கிடைக்கும் போது தான் சிஎம் ஆஃபீஸ்க்கு டக்குன்னு உள்ளே போந்து நாங்கள் வந்து அதுக்கான கோரிக்கை பார்த்தோம். நாகப்பட்டினம் மாவட்டம் தான் சிஎம் உடனடியாக அதை சிரிச்சுக்கிட்டு உடனடியாக நான் சொல்கிறேன் போய் நீங்கள் அதை வேலையை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னது. அப்படியே எனக்கு அது பெருமையாக இருக்குது. அதுவும் ஒரு 2 நாட்கள் வந்துச்சுன்னா இந்த அமைப்பு நாகப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு மாவட்டம், இது ஒரு கடைகோடிப்பா யாருமே கண்டுக்காத மாவட்டம் அப்படி இருந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த நம்முடைய திராவிட மாடல் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எந்த மாவட்டமும் பின்தங்கிய என்று சொல்லிடக்கூடாத அளவிற்கு அனைத்தையும் ஒரு வளர்ச்சி பாதையில் பரவலான வளர்ச்சியை கொண்டு செல்கின்ற விதத்தில் அந்த அடிக்கல் நாட்டுகின்ற விழாவும் நடைபெறும். 10,000 ரூபாய் கருணை தொகை அறிவிச்சிருக்காங்க.